Hello friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா nodal voltage analysis. Nodal voltage analysis. So previously நம்ம பார்த்த mesh analysis ல mesh current analysis ல ஒவ்வொரு measures வச்சு நம்ம analysis பண்ணிருப்போம். So இதுல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு node கன்சிடர் பண்ணி node voltage வச்சு என்ன பண்ணலாம் அனலைஸ் பண்ணிரலாம். So nodal voltage analysis solve பண்றதுக்கு ஒரு 5 steps இருக்கு, 5 procedures இருக்கு. So இந்த 5 procedures based பண்ணி என்ன எப்படி எல்லாம் problem solve பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். So first step என்ன அப்படினு பாத்தீங்கன்னா mark all the possible node. Okay. So first என்ன பாத்தீங்கன்னா mark all the possible node and consider one node as reference. இப்போ எனக்கு டோட்டலா 4 nodes இருக்கு அப்படினா அந்த 4 nodeல ஒரு நோட நான் ரெஃபரன்ஸ் நோடா கன்சிடர் பண்ணிக்கணும். So second step அப்படி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நோடுக்கும் ஒவ்வொரு வோல்டேஜ் அசைன் பண்ணுங்க. தேர்ட் பாத்தீங்க அப்படினா ரெஃபரன்ஸ் நோட் இருக்கும் இல்லையா, ஸோ ரெஃபரன்ஸ் நோட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜை எப்படி எடுத்துக்கலாம், ஜீரோவா எடுத்துக்கலாம். ஃபோர்த் வந்துட்டு கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்ளை பண்ணலாம். apply Kirchhoff's current law. Fifth பாத்தீங்க அப்படினா equation solve பண்ணனும். So நமக்கு டோட்டலா எத்தனை equations வரும் அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு எனக்கு இப்போ டோட்டலா 5 nodes இருக்குது அப்படினு வெச்சுக்கோங்களா, எனக்கு 4 equation தான் வரும். ஏனா நான் அதுல 5 nodeல ஒரு நோட ரெஃபரன்ஸ் நோடா எடுக்கிறதுனால எனக்கு 4 equation தான் வரும். சரியா? So number of node if nodes equal to 3, சரியா, நோடு 3 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும்னா இந்த n minus 1 இருக்கும், அதாவது 3 minus 1 2 தான் இருக்கும். சரியா? ஸோ நோட் n, ஸோ எனக்கு n நோட் வந்துட்டு 3 இருக்குது அப்படின்னா ஈக்குவேஷன் 2 தான் இருக்கும், அதாவது 3 minus 1 தான் ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ இதுதான் இந்த 5 ஸ்டெப்ஸ். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி நோடல் அனாலிசிஸில் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரைட் த நோட் வோல்டேஜ் இக்குவேஷன் அண்ட் டிட்டர்மின் தி கரண்ட் இன் ஈச் பிரான்ச் ஃபார் த நெட்வொர்க் ஷோன் இன் ஃபிகர். ஸோ இதை வந்துட்டு ஒவ்வொரு வோல்டேஜ் இக்குவேஷன் எழுதி வோல்டேஜஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்புறமா என்ன பண்ணணும், இந்த பிரான்ச்சில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளமை ரீட்ராப் பண்ணிக்கோங்க. ரீட்ராப் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நோட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட வோல்டேஜ் எழுதிக்கோங்க. எப்போவுமே ஒரு நோட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 3 லைனோட மீட்டிங் பாயிண்டானான்னு சொல்லுவோம், நோட்ஸ் அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இதில் 1 2 and 3 இதில் 3 லைன் ஜாயின் ஆகுது, இதோட மீட்டிங் பாயிண்ட், இதை ஒரு நோடுன்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கோங்க அண்ட் இதோட வோல்டேஜை VA அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் இதில் அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு நோட் இருக்குது, இந்த நோடை B அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதோட வோல்டேஜை VB அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக நம்ம ரெஃபரன்ஸ் நோடு ஒன்றுன்னு எடுக்கணும்னு சொல்லிட்டோம். சரியா? ஸோ இது எல்லாத்தையுமே காமனாக ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும்போது இதில் ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு பாயிண்ட்டு C அப்படி நோட் பண்ணிவிட்டு
இதோட வோல்டேஜை விசி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக ப்ரொசீஜரில் படிச்சிருக்கிறோம். ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் எப்படி நோட் பண்ணுவோம்? 0 அப்படின்னு நோட் பண்ணுவோம். ஸோ இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். அடுத்தது என்ன பண்ணிக்கலாம்? இதில் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்படின்னு சொல்லும்போது என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட். அப்போ இதில் கரண்ட் சோர்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்டரிங் கரண்ட், ஸோ இதில் கரண்ட் என்டர் ஆகுது அண்ட் இந்த ரெண்டுலேயுமே கரண்ட் லீவ் ஆகுது. சரியா? இந்த கரண்ட் எகெயின் இங்கே போகும், இந்த கரண்ட் தான் இங்கே இருக்கும். ஸோ இதில் கரண்ட் இந்த ரெண்டுலேயுமே லீவ் ஆகுது இப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதில் mark this current as I1, I2, I3, I4, I5 இப்படி நான் டோட்டல் கரண்ட் என்ன பண்ணிட்டேன்? இதில் நோட் பண்ணிக்கிட்டேன். I1, I2, I3, I4 and I5 நான் கரண்ட் நோட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக இதில் வந்துட்டு இக்குவேஷன், நோட் வோல்டேஜ் இக்குவேஷன் வந்துட்டு எழுதிடலாம். ஸோ இதில் எழுதும் போது apply Kirchhoff's current law in node 1, அதாவது node A அப்படிங்கிற பேரில் இருக்குல்ல. ஸோ இந்த node Aல அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதில் Kirchhoff's current lawன்னு சொல்லும் போது entering current is equal to leaving current. இப்போது I1 equal to I2 plus I3. சரியா? அண்ட் இதை இந்த சைடு எழுதிடலாமா? ஸோ I1 minus I2 minus I3 is equal to 0. சரியா? ஓகே. இப்போது எனக்கு I1, I2, I3 இந்த மூணு தான் இந்த நோடு சம்மந்தமாக இருக்குது இல்லையா? சரி, அப்போ I1 எழுதும் போது எனக்கு I1க்கு கரண்ட் வேல்யூ தெரியும். ஏன்னா இதில் I1 கரண்ட் தெரியும் 5 மைனஸ் I2 கரண்ட் எனக்கு வேல்யூ தெரியாது. அப்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? கரண்ட் ஐக்கு I equal to V/R. அப்போது இந்த I2 கரண்ட் எந்த ரெண்டு வோல்டேஜுக்கு இடையில் ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது I2 கரண்ட் எங்கேருந்து எங்கே வருது? VAலேருந்து VCக்கு வருது. ஸோ VA மைனஸ் VC. சரியா? பை அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. சரி, இப்போ எப்படி இருக்குது? I equal to V/R. ஸோ Vனா இதில் ரெண்டு வோல்டேஜ் இருக்குது, VA மைனஸ் VCன்னு இருக்குது பை திஸ் 10. ஸோ சிமிலராக I3 பாருங்கள். I3 வந்துட்டு எந்த ரெண்டு வோல்டேஜுக்கு இடையில் இருக்குது? VA மைனஸ் VB. VAல இருந்தால் VB போகுது. VA மைனஸ் VB பை அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 3. சரியா? ஈக்குவல் டு 0. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 5 மைனஸ் இதில் இந்த VA வேல்யூ VC வேல்யூ எப்படி இருக்கும்? 0. ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ VC வந்துட்டு 0. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? VA/10 மைனஸ் VA/3 ப்ளஸ் VB/3 இஸ் ஈக்குவல் டு 0. இதில் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? இப்போ 5 மைனஸ் VA வெளில எடுத்துட்டோன்னா 1/10 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் VB/3 இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? இன்னும் இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போது 5 மைனஸ் So 5 minus 0.433 VA plus 0.333 VB is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை இன்னும் அடுத்ததாக நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். மைனஸ் 0.433 VA ப்ளஸ் 0.333 VB is equal to minus 5 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மைனஸ் டேமை கொண்டு உள்ளுக்குள்ளாடி இன்னும் இது பண்ணிக்கலாம்.
So 0.433 VA minus 0.333 VB equal to 5 and mark it as equation 1. சரியா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த KCL அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், எழுதிடலாம். அடுத்ததா apply Kirchhoff's current law in node B. ஸோ நோட் பியில் அப்ளை பண்ணும்போது இதில் பாருங்கள், இதில் எந்த கரண்ட்டை என்டர் ஆகுது, எந்த கரண்ட் லீவ் ஆகுதுன்னு பாருங்கள். I3 என்டர் ஆகுது. ஸோ I3 ஈக்குவல் டு I4 I5 லீவ் ஆகுது. I4 ப்ளஸ் I5. இப்போது இதில் எகெயின் இதை எழுதிக்கலாமா? I3 மைனஸ் I4 மைனஸ் I5 இஸ் ஈக்குவல் டு 0. இதில் I3 எழுதணும் அப்படின்னா I3 எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். VAலேருந்து VB தான் ஃப்ளோ ஆகுது. அப்போது VA மைனஸ் VB பை 3 இல்லையா, மைனஸ். இனி I4 எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். VBலேருந்து VC, VB மைனஸ் VC பை 5 மைனஸ். இனி I5 எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். I5 VBலேருந்து இங்கே ஒரு 10 வோல்ட் இருக்குது. அப்போது VB மைனஸ் 10ன்னு எடுத்துக்கலாம். VB minus 10 by 1 is equal to 0. இனி இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போது இந்த VC வேல்யூ வந்துட்டு 0வாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். இப்போ இதில் VA by 3 minus VB by 3 minus VB by 5 minus VB by 1 plus 10 equal to 0ன்னு கிடைக்கும். இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். VA by 3 minus VBல 1 by 3 plus 1 by 5 plus 1 equal to minus 10ன்னு எடுத்துக்கலாம். இது இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது 0.333 VA மைனஸ் 1.533 VB is equal to minus 10 அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். அண்ட் மார்க் இட் அஸ் ஈக்குவேஷன் 2. சரியா, இப்போ எனக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிடுச்சு. இனி இந்த 2 ஈக்குவேஷனையும் நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட வோல்டேஜ் VA அண்ட் VB எனக்கு கிடைக்கும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறதுக்காக முதல்ல கேல்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கேல்குலேட்டரில் ஆன் பண்ணிவிட்டு மோட் செட் பண்ணிக்கோங்க. மோட் செட் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் 1 இதில் எனக்கு 2 அன்னோன்ஸ். அப்போ 2 கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ A1 வேல்யூ 0.433, B1 வேல்யூ மைனஸ் 0.333 அண்ட் அந்த பக்கம் வேல்யூ 5. ஸோ அடுத்ததாக A2 0.333 minus 1.533 and minus 10. So என்னோட voltage VA value 19.88 and VB value 10.842. இதில் 19.88 volt and இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10.84 volt. ஸோ VA VB ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த 2 நோட் வோல்டேஜ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்மளுக்கு ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். டிட்டர்மின் தி கரண்ட்ஸ் இன் ஈச் பிரான்ச். ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் அப்படின்னா ஸோ இதில் ஃப்ளோ ஆகக்கூடியது I1 வேல்யூ நம்மளுக்கு 5ன்னு தெரியும். ஸோ I2 I3 I4 I5 இந்த வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது I2 I3
I4 and I5. ஸோ இந்த கரண்ட்ஸ் வேல்யூனா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது இங்கே நம்ம எழுதியிருப்போம் இல்லையா, I2 அப்படின்னா VA minus VC by 10. சரியா? ஸோ I2னா VA minus VC by 10. I3 பார்த்தீங்க அப்படின்னா VA minus VB. VA minus VB by 3. I4 பார்த்தீங்கன்னா VB minus VC. VB minus VC by 5. And I5 பார்த்தீங்கன்னா VB minus 10 by 1. I2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு ஃபைனலாக எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். இதில் VA வேல்யூ வந்துட்டு 19.88 டிவைட் அந்த VC வேல்யூ 0. ஸோ இதில் வேல்யூ வந்துட்டு 1.988 ஆம்பியராக கிடைக்கும். சிமிலராக I3 பாருங்கள், VA வேல்யூ 19.88 மைனஸ் VB வேல்யூ வந்துட்டு 10.84 டிவைடட் பை 3. ஸோ 0.13 ஆம்பியராக கிடைக்கும். இனி I4 வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா VB வேல்யூ என்ன 10.84 minus VC value 0 divided by 5 பார்த்தீங்கன்னா 2.168 ampere. and I5 பார்க்கும்போது I5 value பார்த்தீங்கன்னா 10.84 minus 10 divided by 1. so 0.84 ampere கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட பிரான்ச் கரண்ட் வேல்யூ. ஸோ இப்போ எனக்கு ப்ராப்ளமில் கேட்டிருக்கக்கூடியது இந்த இக்குவேஷன் சால்வ் பண்ணி இக்குவேஷனில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வேல்யூ, இந்த நோடல் வோல்டேஜ் வேல்யூவும் அப்புறமா என்னோட பிரான்ச் கரண்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நான் பிரான்ச் கரண்ட் வர ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டேன். நோடல் வோல்டேஜ் அனாலிசிஸ்னால் என்ன, அதில் இருக்கக்கூடிய வாட் ஆர் த வேரியஸ் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறமா அதை ரிலேட் பண்ண ஒரு ப்ராப்ளமும் எடுத்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த நோடல் வோல்டேஜ் அனாலிசிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.